அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரீட். ரீசெண்டாக நம்மளோட வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சில நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன கமெண்ட்னா, நம்மளோட சேனலில் எந்த ஒரு விலங்குகளையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக தாங்க இந்த ஒரு பயணம் ரிஸ்க் எடுத்து பயணம் பண்ணி விலங்குகளை காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த பகுதி எங்கே இருக்குன்னா, சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் அமைஞ்சிருக்கிற ஆசனூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து திம்பம் வரைக்கும் பயணம் பண்ணிங்க. திம்பத்திலிருந்து பண்ணாரி வரைக்கும் மறுபடியும் பயணம் பண்ணிங்க. பண்ணாரியிலிருந்து புதுப்பேர் கடவு அப்படிங்கிற கிராமத்தோட பின்பகுதியில் இருக்கிற ஒரு காட்டுப்பாதையில் பயணம் பண்ணி இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த சத்தியமங்கலம் பகுதியில் பயணம் பண்ணுறதுக்கு நைட் டைமில் பர்மிஷன் கிடையாதுங்க. நம்ம பண்ணாரி செக் போஸ்ட்டில் 9 மணிக்கு உள்ள, அதாவது நைட்டு 9 மணிக்கு உள்ள செக் போஸ்ட் வழியாக நம்ம திம்பம் போகலாம். அங்கே இருந்து ஆசனூர் பயணம் பண்ணி மறுபடியும் ஆசனூருக்கு அடுத்தபடியாக இருக்கிற தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் செக் போஸ்ட்டுக்கு 11 மணிக்கு உள்ளே வெளியே போயிடணுங்க. கர்நாடகாவிலேருந்து வந்தோம்னா கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் செக் போஸ்ட்லேருந்து 9 மணிக்கு உள்ளே நம்ம உள்ளே வந்துடணுங்க. அதுக்கு மேலே நம்ம ஆசனூர் திம்பம் இந்த பாதையில் பயணம் பண்ணி பண்ணாரி செக் போஸ்ட்லேருந்து நைட்டு 11 மணிக்குள்ளே வெளியே போயிடணுங்க. இதுதான் இந்த மலைப்பாதையில் பயணம் பண்ணக்கூடிய நைட் டைமோட டைமிங்க. நம்ம 7 மணிக்கு பண்ணாரி செக் போஸ்ட் வழியாக மேலே போய் திம்பம் ஆசனூர் பகுதிக்கெல்லாம் போய் ஏறுமலம் பகுதியில் இருக்கிற ரோட்லேயும் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி நம்ம 2 வீடியோவும் பதிவு பண்ணிட்டுங்க. நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு ஆசனூரில் சேர்ந்தாங்க. அங்கே இருந்து நைட்டு டிஃபனை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 10 மணிக்கு நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்காங்க. நம்மளோட இந்த பயணம் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி திம்பம் வந்துருந்துச்சு. அதுக்கு மேலே பண்ணாரி செக் போஸ்ட்டுக்கு வரும்போது 10:45 வந்தாச்சுங்க. அதுக்கு மேலே தான் நம்ம மறுபடியும் அந்த புதுப்பேர் கடவு அப்படிங்கிற கிராமத்தோட பின்பகுதியில் இருக்கிற பாதையில் போய் நைட்டு 11:30 மணிக்கு நம்ம பவானி சாகருக்கே வந்தாச்சுங்க. அந்த டைமில் தாங்க இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே நம்ம பயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நைட் டைமில் யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நான் இந்த வழியில் மைசூருக்கு பல டைமு பயணம் பண்ணியிருக்கேங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, கடைசியாக இந்த வருஷத்தில் ஒரு 3 டைம் பயணம் பண்ணும்போது மட்டும்தாங்க என்னால் எந்த ஒரு யானைகளையும் பார்க்க முடியலைங்க. இப்போ கடைசியாக கூட நான் நம்மளோட ஆக்டிவாவில் இந்த வழியில் 2 டைம் பயணம் பண்ணாங்க. அந்த 2 டைமுமே என்னால் எந்த ஒரு யானைகளையும் பார்க்க முடியலைங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக யானைகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான பயணத்தை இப்போ ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக பண்ணியிருக்கேங்க. இந்த சத்தியமங்கலம் பகுதியில் யானைகளும் புலிகளும் சிறுத்தைகளும் அதுபோக மான்கள் காட்டு மாடுகள் இந்த மாதிரியான விலங்குகள் நிறைய வாழுதுங்க. பர்டிகுலராக யானைகள் இங்கே ரொம்ப அதிகமாக வாழுதுங்க. 60 புலிகளும் 111 சிறுத்தைகளும் 800 யானைகளும் இருப்பதாக அண்மையில் ஒரு தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணைய அறிக்கையை குறிப்பிட்டிருக்காங்க. அதுபோக இங்கே 35 வகையான பாலூட்டிகளும் 241 வகை பறவைகளும் 150 வகையான வண்ணத்து பூச்சிகளும் இங்கே இருக்கிறதா அந்த அறிக்கையில் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அதுபோக இங்கே நரையனில், ஆற்று நீர் நாய், செம்புலி பூனை, அலுங்கு, கள்ளமான், கடமான், காட்டெருமை, சென்னாய், கரடி இந்த மாதிரியான விலங்குகளும் வாழ்கிறதா அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காட்டுப்பகுதியில் 241 வகையான பறவைகளும் வாழுதுங்க. 150 வகையான வண்ணத்து பூச்சிகளும் இந்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் வாழ்கிறதா இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு காட்டுப்பகுதி தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. நான் திம்பத்திலிருந்து ஆசனூர் வர்ற வழியில் ஒரு சின்ன கொம்பனை பார்த்து ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. அதுக்கு பின்னாடி நான் ஆசனூர் போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு யானையை பார்த்தேங்க. அந்த யானையை பார்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் பயணம் பண்ணி போகும்போது வழியில் சில இடங்களில் மான்கள், சில இடங்களில் காட்டு எருமைகள் இந்த மாதிரியான விலங்குகள் நிறைய பார்த்தேங்க.
அப்புறம் அதுக்கு பின்னாடிங்க புதுப்பீர் கடவு அந்த வழியில் போகும்போது நிறைய மான் கூட்டங்களையும் ஒரு காட்டுப்பன்றியும் பார்த்தேங்க. இப்போ பார்க்குற பார்த்தீங்களா நீங்கள், இது தாங்க நான் வந்து ஆசனூர்லேருந்து திம்பத்துக்கு வர வழியில் பார்த்த ஒரு யானைங்க. இது ஒரு நம்ம ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து யானை இருந்ததுங்க. இந்த யானையை ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்துட்டு இங்கேருந்து மறுபடியும் நம்மளோட பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருந்தேங்க. எதுவும் வண்டி வராதில்லைங்க. இந்த ஒரு யானையை பார்த்து முடிச்சதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்மளோட பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருந்தேங்க. இன்னொரு 2 நிமிஷம் போனதுக்கு பின்னாடி ரோட்டோட ஓரத்தில் மறுபடியும் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 2 மானுங்க, ஒரு ஜோடியாக 2 மான் வந்து அழகாக நடந்து போயிட்டு இருந்ததுங்க. அதுவும் ஒரு ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லைங்க. ஸோ அதனால் நம்மளால் பக்கத்துலேருந்து பார்க்க முடியல, ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துருக்கேங்க. அதையும் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுங்க, ஆப்போசிட்டில் சில லாரிகள் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னாங்க, இந்த வழியில் நம்ம வந்து பயணம் பண்ணக்கூடிய நேரத்தில் தாங்க பயணம் பண்ணி இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. ஏன்னா இந்த லாரிகளும் நம்மளும் வந்து நைட்டு 9 மணிக்கு உள்ளே வந்து செக் போஸ்ட் வழியாக கிராஸ் பண்ணி இந்த திம்பம் மலைப்பாதைக்கு வந்துட்டேங்க. திம்பத்துலேருந்து ஆசனூருக்கும் வந்திருக்கேங்க. இதே வந்து ஒரு 11 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த வழியில் எந்த ஒரு வாகனமும் போகாதுங்க. ஏன்னா இந்த வழியில் விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால விலங்குகளோட சுதந்திரமாக வந்து அந்த விலங்குகள் இந்த காட்டில் வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நைட்டு வந்து இந்த ரோட்டில் நம்மளுக்கு பர்மிஷன் வந்து கொடுக்குறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோட்டில் வந்து 24 மணி நேரம் போகிறதுக்கு பர்மிஷன் இருந்ததுங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான ஒரு தடையும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த பயணம் பண்ணும்போது என் கூட வந்து 5 தோழர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் வந்து லைவாக வந்து வாய்ஸ் கொடுக்க முடியலைங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணும்போது வீடியோவை எடிட் பண்ணதுக்கு பின்னாடி சில இடங்களில் இந்த மாதிரியான வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம சில இடத்துல மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே நம்ம பேசுகிறது அப்படியே ரொம்ப வால்யூம் கம்மியாக வந்து கேட்குங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படி தான் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இன்னொரு பயணத்தில் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வாய்ஸ் கொடுக்க முடிஞ்சால் லைவாக வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து லைவாக வாய்ஸ் கொடுக்கும்போது நம்ம கூட பயணம் பண்ணுற நண்பர்களுக்கு அது வந்து தொந்தரவாக இருக்கலாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் லைவ் வாய்ஸ் கொடுக்காம பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துருக்கேங்க. மேக்ஸிமம் நான் வந்து எல்லா ட்ரைபல் வில்லேஜுக்கு போகும்போது வாய்ஸ் வந்து லைவாக தான் கொடுத்துருப்பேங்க. ஏன்னா அப்போல்லாம் நான் வந்து தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் யாருக்கு இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து தனியாக வந்து அதே இடத்துல லைவ் வாய்ஸ் வந்து கொடுத்துட்டு நம்மளோட பயணம் அப்படியே போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த பயணம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து வாய்ஸ் வந்து நான் வந்து பின்னாடி வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேங்க. ஓகேங்க, சில இடங்களில் வாய்ஸ் கொடுத்துருப்பேன், சில இடங்களில் வந்து லைவாக வந்து வாய்ஸ் போய்ட்டுருக்குங்க. ஓகேங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சில இடத்துல மட்டும் வேணுங்கிற இடத்துல மட்டும் நான் வந்து சின்ன சின்ன வாய்ஸ் கொடுக்குறேங்க. பாருங்கள், இந்த இடத்துல 2 மான் வந்து இருந்ததுங்க. அது வந்து பர்டிகுலர் ஒரு டிஸ்டன்ஸில் தான் மான் இருந்ததுங்க. நல்லா வந்து பெரிய மானுங்க. ஒரு மான் வந்து கொம்பு வந்து பெருசாக வச்சுருந்ததுங்க. ஸோ
ஸோ ஒரு டிஸ்டன்ஸில் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க. இந்த மான்களையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டு நம்மளோட பயணம் வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்ததுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலில் மேக்ஸிமம் பழங்குடியினர் வாழ்கிற கிராமம் தான் அதிகமாக பதிவுகள் வந்து பதிவாயிருக்குங்க. நீங்கள் வந்து விலங்குகள் வேணும்னு கேட்டதுனால தான் இந்த மாதிரியான ஒரு பயணம் பண்ணி நான் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான பயணங்கள் பண்ணலாமா, இல்லை வந்து பழங்குடியினர் மக்கள் வாழ்கிற கிராமங்களை பற்றி வீடியோ பதிவு பண்ணலாமான்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நான் வந்து வீடியோ பதிவு பண்ணுறேங்க. நான் பன்னார் செக் போஸ்ட்லேருந்து திம்பம் மலைப்பாதை வழியாக பயணம் பண்ணும்போது எக்கச்சக்கமான டிராஃபிக் ஆகிடுச்சுங்க. என்னோடய வண்டியும் கூட 4 மணி நேரம் டிராஃபிக்கில் மாட்டி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுங்க. நம்ம கூட வந்த தோழர் வந்து நம்ம வந்து காரை வந்து ரொம்ப சூப்பராக டிரைவிங் பண்ணி 1 மணி நேரத்தில் வந்து அந்த டிராஃபிக்லேருந்து வெளியே வந்து நம்மளை வந்து ஆசனூர் பகுதிக்கு கூட்டிகிட்டு வந்தாருங்க. ஆனால் நம்ம வந்து போகும்போது நம்ம கூட வந்த வண்டிகள் வந்து 4 மணி நேரம் டிராஃபிக்கில் மாட்டிட்டு தான் வெளியே வந்துச்சுங்க. ஏன்னா வந்து ஒரு ஆர்பிட்மெண்ட்டில் ஒரு லாரி வந்து பிரேக் டவுனாகி நின்றுச்சுங்க. இந்த வழியில் பயணம் பண்ணக்கூடிய வாகனங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு தான் கண்டிப்பாக இங்கெல்லாம் பயணம் பண்ணணுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு வந்து கொண்டை ஊசி வளைவுகளும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான வளைவுகள். இந்த இடத்துல எந்த ஒரு பிரேக் டவுனாக இருந்தாலும் வண்டியை நம்ம அதே இடத்துல நிப்பாட்டிட்டு தான் போகணுங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து எந்த ஒரு மெக்கானிக்கும் கிடைக்க மாட்டாங்க. அதே சமயம் ரொம்ப ஆபத்தான இது வந்து ஒரு காட்டு வழிங்க. இந்த திம்பத்தில் இருந்து நம்ம வந்து மலையில் கீழே இறங்கும்போது அந்த மலையில் சிறுத்தைகளோட நடமாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் கூட நியூஸில் சில டைம் வந்து கேள்விப்பட்டிருக்கலாங்க. ரோட்டோட ஓரத்தில் திட்டில் வந்து சிறுத்தை வந்து படுத்துட்ருக்கிறதா நியூஸில் வந்து போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே இந்த திம்பத்திலேருந்து கீழே இறங்குற மலைப்பாதை தாங்க. இந்த மலைப்பாதையில் தான் நிறைய வாகனங்கள் வந்து அடிக்கடி வந்து பிரேக் டவுன் ஆகுதுங்க. ஸோ அதனால் இந்த வழியில் நம்ம பயணம் பண்ணும்போது நம்மளோட வாகனங்கள் கண்டிஷன் வந்து நல்லபடியாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு தான் இந்த வழியில் பயணம் பண்ணணுங்க. நான் வந்து இந்த வழியில் ஆசனூருக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த பிரேக் டவுனான வண்டிகள்லாம் வந்து நின்றுட்டு இருந்ததுங்க. அதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. நான் ரிட்டர்ன் வரும்போது 3 லாரி வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருந்ததுங்க. அதே போக ஒரு கார் கூட வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருந்ததுங்க. இது எல்லாமே வந்து இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த வழியில் நீங்கள் பகல் டைமில் பயணம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாகனத்தை வந்து நல்லா வந்து செக் பண்ணிவிட்டு நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த வழியில் வந்து பயணம் பண்ணுங்கள். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வழியில் பயணம் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் இந்த வழியில் பல முறை வந்து பயணம் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால தான் நான் ரொம்ப அனுபவப்பட்டதுனால இந்த தகவலை வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. கண்டிப்பாக இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் நானும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. ஸோ அதனால் வந்து இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேங்க.
என்ன சாதாரணமாக இங்கே இருக்குது சம்மந்தம் இல்லாமல் இருக்குதே சம்மந்தம் இல்லாமல் போன காது பண்ணியாக தான் பரவாயில்ல அப்படி இருக்கு. ஒன்றே ஒன்று நிற்கிறா இருக்குல்ல. அடிபட்டுருக்கு, கீச்சி இருக்கு உடம்புல, இங்கே மரத்துலேயே பட்டு கீச்சி இருக்கு. பயங்கர ப்ரைஸ். டென்ஷனே அது உள்ள போயிடுச்சு.
கிடக்காங்க. காற்று கூட நீங்கள் ஊறப்பட்ட காற்று மாதிரி இருக்குங்க. முன்னாடி காற்று மட்டும் இருக்காது, ஃபுல்லாக இருக்குதுங்க. காற்று இவ்வளோ இருக்குதுன்னு நானும் இருக்கேன். எல்லாம் சின்ன சின்ன மரம் தான் இந்த மாதிரி பாருங்க, உள்ள நிறைய இருக்கு பாருங்க. அதான் இருந்தால் எப்பவுமே 50 100 இருக்குங்க காற்று பண்ணி